எல்லாருக்கும் நமஸ்காரம். நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த வந்துருன்னு சொன்னார். காலம்பர் கூட நான் அவரை பார்க்கும்போது ஈவினிங் மீட் பண்ணுறேன் சார்னு சொன்னேன். புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் தானே, என்ன இது ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன உடனே ஃபாதருக்கு அப்பா வரேன்னு சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு போகுது. சில விஷயம் சில சமயம் என்ன ஆகுதுன்னா சிஎம் திடீர்னு கூப்பிட்டாருன்னா அது ஒரு எனக்கு ப்ரோக்ராம்னு சொல்ல முடியாது. அதனால ஏதாவது இல்லை ஆகலாம் ஒரு நிச்சயம் வந்தாலும் இருக்கேன். அவரோட பல ஃபங்க்ஷன் நான் கலந்துருக்கேன். இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த குழந்தைன்னு தான் சொன்னேன்னா எனக்கு கிரேட் டாக்டருக்கு அந்த வயசு இருக்கும். வந்த போது எனக்கு ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதிரி பேட்டி இருக்கணும்னு சொன்ன போது ரொம்ப அழகாக எனக்கு மறந்து போச்சு. இப்போ எனக்கு வயசெல்லாம் ஞாபகம். இப்போ ரீசெண்டாக நடந்து என்ன கேள்வி கேட்டது, ஆனால் அந்த நிகழ்ச்சி மட்டும் ஞாபகம். என்ன கேள்வி கேட்டால் என்ன புதுசாக பார்த்தா தான் தெரியும் நான் என்ன பதில் சொன்னேன்னு சொல்லிட்டு. அந்த 10 ஸ்டாண்டர்டும் மேக்சிமம் 14 or 15 ஏஜ் இருக்கணும். அது ரொம்ப பாராட்டு பொதுவாக வந்து செஞ்சுருக்கிறேன். அதுவும் வந்து எடுத்துட்ட சப்ஜெக்டு கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், பேரண்ட்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதுவும் எப்படி எது மோட்டிவேட் பண்ணும் போது மன் கி பாத்தில் இவர் பேசும்போது நான் பிரைம் மினிஸ்டர் அவங்க சொன்னால் வீட்டில் இருக்க பெரியவங்க பல விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு வந்து மனசில் இந்த மாதிரி ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு மனசில் பட்டுதுன்னு நான் மனமாற அவங்க பாராட்டுறேன். அந்த குழந்தைக்கு இன்னும் பல விதமான விஷயங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைய ஸ்டூடெண்ட்டாக கிடைச்சதுக்கு முத்தா ஸ்கூல் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரு வரியில் சொல்கிறதா அப்படி அதுக்கு சொல்லணும். அந்த மாதிரி குழந்தை தயார் பண்ணது தான் அவங்க டீச்சர்ஸ்க்கு நமஸ்காரத்தை குடும்பத்து சார்பு நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு ஒரு குடும்பம்னு இருக்கும்போது இப்போ இப்படின்னு சொல்கிறது இல்லை, ஜாயின்ட் ஃபேமிலி தான் ஜாஸ்தி. நம்ம சிஸ்டமே அப்படி தான். பெரியவங்க இருப்பாங்க, அதாவது பெரியவங்ககிட்ட வந்து அனுபவம் இருக்கும், அடுத்த ஜெனரேஷன்கிட்ட படிப்பு இருக்கும். அதாவது அவங்களுக்கு அதிகம் படிச்சிருப்பாங்க. அவங்க அனுபவத்தினால சில சொல்லலாம். ஒரு எக்கனாமிக்ஸ் பற்றி எழுதுகிறவர் அவர் வந்து ஒரு தடவை எழுதியிருந்தார். 98 ஒரு பெரிய வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் கிராஷ் வந்தது. அதே மாதிரி 2008 வந்தது. அப்போ அமெரிக்காவில் 2 பெரிய பேங்க்கு கிராஷ் ஆச்சு, திவார் ஆயிடுச்சு. ஆனால் இந்தியா சமாளிச்சது 2 சமயத்தையும். அப்போ அவர் எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தில் 2 விஷயம். ஒன்று வந்து இங்கே ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் ஜாஸ்தி, அது எப்பவுமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நம்ம கோச்சுவாங்க, நீங்கள் ரொம்ப அளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு. 2வது வந்து ஒரு ஃபேமிலின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த காலத்தில் ஒரு சைக்கிள் விலை 250 ரூபா 5000 ரூபா நினைக்கிறேன். அப்போது ஒரு குடும்ப தலைவர்னு வச்சுங்க, அவர் சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுறாருன்னா பேரன் அவருக்கு என்ன வயசு இருந்தாலும் அப்பாவுக்கிட்ட சைக்கிள் வாங்கினான்னு சொல்லுவார். அவங்க ஃபாதர் என்ன சொல்லுவார், நீ கடன் வாங்கி மாதம் 25 ரூபா கட்டுற மாதிரி வச்சுக்காத, எப்போ நீ சைக்கிள் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டியோ 25 ரூபா இப்போ தனியாக வச்சுட்டே வா 10 months கழிச்சு உண்பணத்தில் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி சிஸ்டமெல்லாம் இங்கே இருக்கிறதுனால தான் வந்து இந்தியா அந்த சமயத்தில் எக்கனாமிக் கிரைஸ் அவ்வளோ பெரிய பாதிப்பு இந்தியா தப்பிச்சுது, 2 தடவை தப்பிச்சுன்னு. அது உண்மையான விஷயம். நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பெரிய நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து எனக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா நான் 12 வயசுல என் ஃபாதர் இறந்து போயிட்டாரு. அதுக்காக அவர்கிட்ட நேரடியாக என்னால் தெரிஞ்சிக்க முடியல. ஆனால் நான் சின்ன பையனா விஷயம் தெரியாமல் இருக்கும்போது அது எங்கே போனாலும் கூடவே போகிறோம். அவங்க கான்வர்சேஷன்லாம் கேட்டு அப்படிதான் சில விஷயங்கள்லாம் மனசில் பட்டு இருந்தது. ஆனால் வீட்டில் இருக்க பெரியவங்க மட்டும் இல்லை, வெளியில் இருக்க பெரியவங்க மட்டும் பல விஷயங்கள் நான் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஒரு தடவை தூர்தர்ஷன் இன்டர்வியூவில் வந்து உங்களை யார் ரோல் மாடலாக நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் ஒருத்தர் சொல்ல முடியாது சார், நிறைய பேர் சொல்ல வேண்டியது, நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுட்டேன்னு சொல்லிட்டு நான் பேசும்போது சொன்னேன். ஒரு 2 விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், அதிக டைம் எடுத்துக்குவேன். ஒரு தடவை ராஜாஸ்வர் முத்திய செட்டியார் அவர் என்னை பார்க்கணும்னு நினச்சிருக்காரு. இந்த டெலிஃபோன் இதில் என் பேர் இல்லை, பேர் மட்டும் தான் வந்து எங்கள் சித்தப்பாக்க ஒரு ரெசிடென்ஸில் ஃபோன் வந்து அது போட்டுனா நேராக அங்கே வந்தார். பெரிய கார் இம்பால் கார் திரும்ப முடியல. அப்புறம் அங்கே நிறுத்திட்டு அப்புறம் நடந்து வந்தார். அப்புறம் எங்கள் சித்தப்பா கை ஓடல கால் ஓடல, என்ன ராஜா சொல்லி தான் அவங்களுக்கு இல்லை நான் குற்றாங்க பார்க்குறேன். அவர் அங்கே இன்னொரு வீட்டில் இருக்கான், பட் நீங்கள் வர வேணாம், நான் அவனை அனுப்பிச்சிக்கிறத மறுநாள் நான் போயிருந்தேன். போயிருந்தபோது பேரஸ் வந்து பிரம்மாண்டமான இது, மொத்தம் 1500 ஏக்கர் 1500 கிரவுண்ட். அப்புறம் பல விஷயங்கள்லாம் செஞ்சு வந்தார்.
அதில் அவர் உட்கார்ந்துருந்த இடம் ஒரு ஸ்டேர் கேஸ் போகிறதுங்கிறத பேர் உட்காந்துட்டார். அங்கே தான் ரூம் வச்சுருந்தார். அவர் பெரிய பெரிய ஹால் தான் இருந்தது. நிறைய பல விஷயங்கள் சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு கடைசியில் நான் புறப்பட்டமான்னு கேட்டபோது அவரே கூட வந்தார். அவர் நிறைய எழுத்துப்பி அவங்க யாரோ இருந்தாங்க. அவரே வந்து கார் வரைக்கும் வந்து அவர் கதை திறந்துட்டு நான் உட்கார்ந்தப்புறம் டிரைவர் சீனிவாசன் கூட இருக்கான். மாலாளி வர ஜாகிரதை ஓட்டிய அப்படின்னு. அதாவது அந்த எளிய தன்மை அது வந்து ரொம்ப மனசு பிடிச்சிட்டு நான் அதே மாதிரி யாராவது வந்தா நான் முடிஞ்ச வரைக்கும் அப்படிதான் நான் கவனிச்சுக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு விஷயங்கள் கற்றுக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நேரடியா எங்க பெரிய கிடைக்கல. ஆனா அவங்க பிரின்சிபல்ஸ் எல்லாம் என்னை வழிநடத்தின்னு சொல்லலாம். அதாவது போய் சொல்லக்கூடாது. எனக்கு அதுக்கு ஒரு காரணம் எங்கள் ஃபாதர் என்னன்னு பார்த்து சொல்லலாம். ரெண்டாவது நான் படிக்கும்போது ராமகிருஷ்ணன் ஸ்கூல்ல எனக்கு படிக்கிறதுக்கு முதல்ல லைப்ரரியில் கொடுத்த புக்கு மகாத்மா காந்திய சத்திய சோதனை. அவர் தேசத்துக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு சத்தியமாக அகிம்சை வச்சிருந்தார். 40 லட்சம் 13 வயசு. அப்போ நான் போய் இந்த ட்ரேடு போய் ஜாயின் பண்ணும்போது சத்தியமாக நேர்மையும் வச்சுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எப்போ வந்து நான் வந்து 15/3/1956 நான் வந்து கடையில் சேர்ந்து 18 வருஷம் ஆகுது. காலேஜ் படிக்கணும்னு ஆசை இருந்தது. பட் ஃபாதர் வந்து போயிட்டனால நான் ஒரே சொன்ன அதனால படிப்பு வந்து எஸ்எஸ்சியோட நிறுத்த முடியாது. எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு அப்புறம் என்ன அந்த வயசுல எனக்கு தெரியும் பிஎல் படிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வேற மாதிரி போயிட்டு நான் நினச்சி நடக்கல. ஆனால் காலேஜ் கேம்பஸ்ல வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருது. யூனிவர்சிட்டி கேம்பஸ் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்படி இந்த அளவுக்கு நான் மனசு திருப்தியாக இருக்கேன். அந்த குழந்தைகிட்ட நான் ரொம்ப பாராட்டினது. அவர் கேட்ட விதம் நான் மறந்து போச்சு எனக்கு. அவர் சொன்னார் நான் தனியார் போட்டேன்னு தாமு சொன்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகாக கேட்டார். அதாவது ஒரு ரெகுலராக வந்து இந்த கொஸ்டின் பார்த்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அந்த 14-15 வயசு அப்படி சொன்னால் அவர் மனப்பூர்வமான என்னுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறேன். திருஷ்டி போட்ட போது ஆற்று போகணும் சுற்றி போகணும் குழந்தைக்கு. தாமு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவரை டிவியில் பார்த்தா அதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அவங்க கேள்வி கேட்டார். நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். பொதுவாக சொல்லுவாங்க தாத்தா குணம், பேரனுக்கு வரும், பாட்டி குணம், பேட்டி குணம்னா பேர் வைக்கும்போது கூட அதனால தான் தாத்தா பேர் இல்லாட்டி பாட்டி பேர் குழந்தைக்கு வச்சுருப்பாங்க. பொதுவாக ஜீன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து சொல்லாமே சொல்லி கொடுக்காம வரும்னு. இவங்க சுதாமூர்த்தி உங்களுக்கு தெரியும், இன்ஃபோசிஸ். அவங்க வந்து அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதும்போது அவங்க லீவுன்னு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மதர் நினைக்கிறேன், ஃபாதர்ஸ் மதர் இருக்கலாம். ரொம்ப சின்ன ஊர். அந்த வீட்டுக்கு 2 வீட்டுலேயும் ஒரு லைப்ரரி உண்டு. நம்ம இது கிளையில் உள்ளவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு அவங்க ஏதாவது மகாபாரதம் எடுத்துட்டா இல்லாட்டி பாகவதம் கொண்டா அந்த மாதிரி ஏதாவது பாட்டிக்கு படிக்க முடியாதுன்னு படித்து சொல்லுவாங்க. அப்போ படித்ததுலேருந்து வந்து அவங்க எழுதியிருந்தாங்க. காலத்தை அவங்க வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து நிறைய பெரிய அளவெல்லாம் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருந்தது. அப்போ அவங்க அங்கேருந்து கொண்டு வரும்போது நீங்கள் இந்த மகாபாரதம் ஆகட்டும், ராமாயணம் ஆகட்டும், பாகவதம் ஆகட்டும், ஒவ்வொன்றும் மகாபாரதம் வந்து ப்ரிதர்ஸ் எப்படி இருக்கணுன்றது, அப்புறம் நீங்கள் ராமாயணம் ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன் எப்படி இருக்கணுன்றது, பாகவதம் எல்லாத்தையுமே லைட்டாக இருக்கிறது வந்து கிட்ட அப்படின்னு வாழ்ந்துட்டு போனார். அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு மனசில் பட்டு இருந்தது. அப்போ இன்னும் நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்புல அவங்க பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து படித்து முடித்த உடனே இது ஜாபுக்காக டாடா அண்ட் சன்ஸுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. போட்டோடனே அங்கேருந்து லேடிஸ் நாங்கள் ஜாப் எடுத்துக்கிட்டுன்னு பதில் வந்தது. பதில் வந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்க, உடனே ஜேஆர்டி டாட்டாக்கு எழுதினாங்க. இது மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்கள் ஆஃபீஸுக்கு லெட்டர் வந்து லேடிஸ்க்கு திறமை இல்லையா, அவங்களால ஷைன் பண்ண முடியாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அப்புறம் போய் சேர்ந்தாங்க. அப்புறம் முடிச்சுட்டு அங்கே ஒர்க்கில் இருக்கும்போது நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் ஆரம்பித்த போது இவங்களுக்கு கூட இருக்கிற சூழ்நிலை இருக்குது. அப்போ ஜெயதி டாட்டா சொன்னாங்க இது மாதிரி அவர் கம்பெனியாக இருக்குன்னு நான் ஒரு சரி பண்ணிங்க. அப்புறம் அந்த பர்டிகுலர் டே வந்து அந்த லெட்டர்லாம் கொடுத்து தேங்க்ஸ் லெட்டர் சிக்னேச்சர்லாம் கொடுக்கறதுக்கு போனாங்க. இவர் இல்லை ஆஃபீஸில். சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு திரும்புறாங்க. படிக்கிறதா வெயிட்டாவில் வந்துருந்தார். வந்ததுன்னு என்ன சொன்னாங்க, சரி நீ கம்பெனி ஆரம்பிக்கிற பெரிய பணக்கார ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி அந்த கொஸ்டின் எதிர்பார்க்கல, என்ன பதில் சொல்லுன்னு தெரியல. நீ
அப்படி பணக்கார ஆனேன்னா எந்த சமூகம், எந்த சொசைட்டி உனக்கு இந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி இருந்தாங்க. நாங்கள் ராமகிருஷ்ணா மிஷனில் ஒரு ப்ரேயர் ஹால் கட்டணும்னு வச்சுருந்தோம். அது பட்ஜெட் வந்து 12 lakhs. சரி, அப்போ இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டு முதல் செக்கால் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போன 1 lakh அப்போ சில பேர்கிட்ட இதே 1 lakh வாங்கலை. போனோம், நான் சுவாமிஜியில் உட்காந்துருந்தேன். இந்த ப்ரொபோசல் வச்சுருந்தோம். எவ்வளோ பட்ஜெட்டுன்னு கேட்டாங்க. 12 lakhs. ஒரே செக் கொடுத்துட்டாங்க 12 lakhs. வேறு யார்ட்டையும் போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆளுக்கு இன்ஃபோசிஸ் ஆள் வச்சுருந்தோம். அதனால் பெண்களால் சாதிக்க முடியாத ஒன்றும் இல்லை. நாளைக்கு இந்த பொருள் நிறைய சாதிக்க போகிறது. அப்போ வந்து பகவான் என்னையும் இருக்கும்படி செஞ்சால் நான் நிச்சயமாக முதலாக நான் இருப்பேன். நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி பெற்றோர்களையும் பாராட்டணும். இந்த மாதிரி குழந்தைகிட்ட ஒரு திறமை தெரிஞ்சு அதுக்கு வந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய நண்பர்கள் பேச வேண்டியதுன்னா அதிக நேரம் இருக்குல்ல. மீண்டும் மனப்பூர்வமான வாழ்த்து குழந்தைக்கு சொல்லிட்டு விட வைக்கிறேன். நன்றி.